மட்டக்களப்பு நெல்லிக்காடு பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம். உங்களுக்கு தெரியும், ஒரு இளம் தாய் ஒருவர் ஒரு கிணற்றுக்குள் தூக்கி வீசப்பட்டிருந்தார். ஒரு இரவு முழுக்க, அதாவது போன வியாழக்கிழமை 18ஆம் தேதி இரவு முழுக்க அந்த கிணத்துக்குள்ளே கழுத்தளவு தண்ணியோட அந்த தாய் இருந்ததும், பக்கத்திலே ஏற்கனவே இறந்து ஒரு மாதமான ஒரு பெண்ணினுடைய சடலம் பக்கத்திலே இருந்ததும், அந்த தாயினுடைய குழந்தை அங்கால ஒரு வயல்வெளிக்குள்ள தூக்கி எறியப்பட்டதும், அந்த குழந்தை அதிலேயே இருந்து அழுது கொண்டிருந்த சம்பவம் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட, இந்த படு பாதக செயலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நாட்கள் சம்பந்தப்பட்டார்கள், அவையெல்லாம் நல்ல வாக்குமூலமெல்லாம் கொடுத்திருக்கிறோம். எனவே எப்படி இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், எப்படி அடையாளம் காணப்பட்டார்கள், அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலமே இந்த கிணத்துக்குள்ளே இருந்து அழுகுரல் சத்தம் கேட்டு, உதவி கேட்டு, அலறல் குரல் கேட்டு, அந்த பகுதியால் அந்த வயல்வெளியில் போன மக்கள் ஓடி போய் அந்த கிணத்தை எட்டி பார்த்து அதுக்குள்ளே இந்த தாய் இருந்ததும், பிறகு அந்த தாய் போலீஸார் மற்றும் ஊரவர்களுடைய உதவியோடு மீட்கப்பட்டதும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு போலீஸார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த சிசிடிவி காட்சி ஒன்று பிடிபடுது. நேற்றைய காணொலியில் அந்த சிசிடிவி காட்சியை நாங்கள் போட்டு காட்டினாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெண் குழந்தையோட நடந்து போய்க்குள்ள பின்னால் சிவப்பு கலர் சுடிதாரோட ஒரு பெண் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். எனவே இந்த பெண் தான் இதில் சம்பந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம் என்று சொல்லி நேற்று முழுக்க சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று சனிக்கிழமை இரவு மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல்ல அந்த பெண் கைது செய்யப்படுறா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பெண் கைது செய்யப்படுறா. என்னென்னு சொன்னால், இது போலீஸுக்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் உண்டு. அதப்படி அடுத்தடுத்து பெண்களை கடத்தி கொண்டு போயிட்டு அதே கிணத்துக்குள்ள, ஒரே கிணத்துக்குள்ள அடுத்தடுத்து அப்படி போட முடியும். ஏற்கனவே ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு அதுக்குள்ள போட்டு அந்த உடலை உக்கி போற அளவுக்கு வந்துட்டு நீண்ட காலமாயிட்டு. இன்னுமே அந்த பெண்ணை பற்றின தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. குற்றவாளிகள் கைது செய்யப்படவும் இல்லை. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது சம்பவம் நடந்துட்டு. எனவே போலீஸுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். எனவே இதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு மாவட்ட போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் சேர்ந்து கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடினோம். அதிரடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபடினோம். இந்த சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு அவர்களுக்கு தெரிய வருது, இந்த பெண் இன்னார் தான் என்று சொல்லி போலீஸுக்கு தெரிய வந்துட்டு. அதுக்கு பிறகு போலீஸுக்கு தகவல் கிடைக்குது, வந்தாறு மூலையில் ஆலையடி வீதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு குறித்த பெண் பதுங்கி இருக்கிறா என்று சொல்லி தகவல் கிடைக்குது. உடனடியாக அந்த இடத்துக்கு போலீசார் போகிறார்கள். நேற்று சனிக்கிழமை இரவு போயிட்டு அந்த வீடெல்லாம் சுற்றி வளைச்சு உள்ளுக்கவை தட்டி திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிறா இந்த குறிப்பிட்ட பெண். அவாக்கு 26 வயது. பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சோமசுந்தரம் சர்லியா. அவள் தான் சிசிடிவியில் நாங்கள் பார்த்த அந்த சிவப்பு கலர் சுடிதார் போட்ட பெண். அப்போ போலீஸ் அதில் வச்சே கேட்டிருக்குது, இந்த சம்பவத்தோட உனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு சொன்னோன்னே எல்லாரும் போலீஸ் விசாரிக்கும் போது அவள் ஒப்புக்கொண்டுட்டா. பிறகு சர்லியாவை சரசரன்னு இழுத்து கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு முறையாக விசாரிக்க போது அவள் சொல்லியிருக்கிறா, இதில் நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் தம்பியும் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி இந்த மாதிரி கடத்தி ஆக்களை கொண்டே கிணத்துக்க போட்டுனாங்கன்றதை ஒப்புக்கொண்டுட்டா. அப்போ போலீஸ் கேட்டிருக்குது, உண்ட ஹஸ்பண்ட் தம்பியும் எங்கே என்று சொல்லி. அவையல் பவுன தீவில் இன்ன முகவரியில் இருக்கக்கூடிய இன்ன வீட்டில் பதுங்கி இருக்கணும் என்று சொல்லி போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு போலீஸ் உடனடியாக பவுன தீவுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு வீட்டில் இருக்கணும் அஞ்சாலியா. அதாவது இந்த பெண்ணினுடைய கணவர், அவருக்கு 34 வயது. பேர் வெற்றிவேல் சதீஸ்வரன். அவருடைய தம்பியார் 22 வயது, வெற்றிவேல் தனோஜன். 2 பேரும் அங்கே இருக்கிறோம். வைஃபை நீ இங்கே பதுங்கிடு, நாங்கள் அங்கே பதுங்கி இருக்கிறோம்னு சொல்லி போட்டு 2 இடத்துலையும் பதுங்கி இருக்கும்போது போலீஸ் போயிட்டு ஒரே அப்பி பிடிச்சி சனிக்கிழமை இரவு முழுக்க வச்சு உரி என்று உரிச்சு அதில் எல்லா உண்மைகளையும் சொல்லி போட்டினோம். எல்லா தகவல்களும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலமே போலீஸால் வெளியிடப்பட்டிருக்கு. என்ன செய்திக்கணும்னு சொன்னால், இவையல் ஆட்டோ இருக்காம், மோட்டர் சைக்கிள் இருக்காம், நல்ல வசதியாக தான் இருக்கணும். பின்ன இந்த மாதிரி கடத்தி நகைகள் எல்லாத்தையும் அபகரித்து கொலைகளையும் செய்து கடத்தலும் செய்தால் காசு புழங்காமல் என்ன செய்யும்? முறையாக உண்மையாக உழைக்கிறார்கள், மாத சம்பளத்தை நம்பி இருக்கிறார்கள். ஈவன் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறாக்களே ஒரு அளவுக்கு மேலே வாழ்க்கை தரத்தை கொண்டு போக முடியலை. மாதம் முடிஞ்சால் கையில் காசு இருக்காது. தானே? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்கள் திடீர்னு பணக்காரராக வர்றது இப்படித்தான். கள்ள வேலைகள், கடத்தல் வேலைகள் செய்து சரி என்று ஆட்டோக்கள் என்ன, மோட்டர் சைக்கிள் என்ன
என்று சொல்லி கலாதியை அறிந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து ஈடுபட்டிருக்கணும். அப்போ வேல் கொடுத்த வாக்குமூலத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், போன வியாழக்கிழமை சம்பவம் நடந்த அன்றைக்கு வந்து இவர்கள், அதாவது இந்த கணவனும் மனைவியும், தம்பியார் வரையில் கணவனும் மனைவியும் வந்து அந்த சர்லியாவும் இந்த சதீஸ்வரனும் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் ஏறி சில பல இடங்களுக்கு போயிருக்கணும். அதாவது வந்து அன்றைக்கு இந்த பெண்ணைத்தான் கடத்தணும், இந்த கைக்குழந்தையோட வந்த இந்த பெண்ணைத்தான் கடத்தணும், இவாவைத்தான் அன்றைக்கு பிடிச்சி கிணத்துக்கு தள்ளணும்னு சொல்லி அவைக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. யாராவது கிடைச்சா பிடிச்சி தள்ளுவோம்னு தான் போயிருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அன்றைக்கு வியாழக்கிழமை ஆட்டோவில் வந்து கன இடங்களுக்கு திரிஞ்சிருக்கணும், அங்கேயும் இங்கே மாறி மாறி திரிஞ்சிருக்கணும். இப்படியே போய்கொண்டு கேட்குள்ள வவுனதீவு பிரதேச செயலக பக்கம் பெரியணும். ஆட்டோவில் வரைக்குள்ள வவுனதீவு பிரதேச செயலகத்துக்கு முன்னால ஒரு பெண், இந்த பெண் வந்து கைக்குழந்தையும் வச்சுக்கொண்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறா. அப்போ ஆட்டோவை கொண்டு போயிட்டு கிட்ட போயிட்டு ஸ்லோ பண்ணி கேட்டிருக்கணும், எங்கே போறீங்கம்மான்னு சொல்லி. அவள் சொல்லிக்கிறான், நான் மட்டக்களப்பு டவுனுக்கு போகிறேன்னு சொல்லி, மட்டக்களப்பு போகிறேன்னு சொல்லி. அப்போ சரி வாங்குவோம், பரவாயில்ல, நாங்கள் உங்களை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறோம்னு சொல்லி கேட்டிருக்கணும். அதுக்கு அவள் சொல்லிக்கிறா, ஆட்டோவில் வர அளவுக்கு எல்லாமே என்கிட்ட காசு இல்லையப்பா, நான் பஸ்ஸிலேயே போகிறேன்னு சொல்லி. அப்போ இவே சொல்லிக்கிறேன், சிச்சி பரவாயில்ல, நீங்கள் 100 ரூபா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், வாங்க உங்களை கொண்டு விட்டு விடுறோம், நீங்கள் குழந்தையோட நிற்கிறீங்க, பாவமாக கிடக்குதுன்னு சொல்லி உருக்கமாக காய்ச்சி போல கிடக்குது. சரி என்று அந்த தாயும் அந்த குழந்தையும் என்ன செய்யணும், இந்த ஆட்டோவில் ஏறி போய் கொண்டிருக்கணும். அப்போ போகிற வழியில் வந்து கதை கொடுக்குறதா, எங்கே போகிறீங்கம்மா, என்ன செய்கிறீங்களா அப்படி இப்படின்னு கதை கொடுக்கக்குள்ள வந்து அவள் சொல்லிக்கிறா, மட்டக்களப்பு டவுனில் வந்து இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நகைகள் அடைய வச்சு நான் இன்றைக்கு வந்து நகையை வந்து அடைவெடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த மனசி, அப்பாவி மனசி உண்மையை சொல்லி போட்டுது. அப்போ அதை கேட்டோன்னே இந்த 2 கள்ளர்களுக்கும் இந்த 2 கொலையாளிகளுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பாடா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிட்டு நினைச்சு போட்டு ஏற்றி கொண்டு போயிட்டு மட்டக்களப்பு டவுனில் இறக்கி விட்டுட்டு இவா சொல்லிக்கிறா, தனி ஏன் போறீங்கள், நீங்கள் போனால் பாதுகாப்பும் இருக்காதானே, நானும் பின்னாலேயே வாரன் என்று சொல்லி பின்னாலேயே போயிருக்கிறா. அந்த பின்னால் போன காட்சி தான் இந்த சிசிடிவியில் நாங்கள் பார்த்த காட்சி. சரி என்று அந்த பேங்குக்கு போயிட்டு நகையெல்லாம் அடைவெடுத்துட்டு திருப்பி வரையக்குள்ள அப்போ அந்த தாய் சொல்லிக்கிறா, சிச்சி பரவாயில்ல, உங்களுக்கு ஏன் சிரமம், நீங்கள் எனக்கு பின்னாலே இழுபடுறீங்கள், நான் வந்து பஸ்ஸிலே போகிறேன்னு என்ன விடுங்கன்னு சொல்லி அவள் சொல்லிக்கிறா. அப்போ இவே சொல்லிக்கிறோம், சிச்சி நாங்கள் வந்து வவுனதீவுக்கு தான் போகிறோம், போகிற வழியில் உங்களை கொண்டு இறக்கி வரோம், இன்னும் யாராவது வந்து அவையிலே ஏற்றி கொண்டு வரோம், அப்போ நீங்கள் ஷேரிங்காக கொடுக்கலாம் தானே, காசை பெருசாக செலவாகாது வாங்கன்னு சொல்லி. சரி என்ன அவாவும் வந்து வர வழி இல்லாமல் ஆட்டோவில் ஏறி இருந்துட்டா. இப்போ ஆட்டோ வந்து வவுனதீவு நோக்கி போய்கொண்டிருக்கு. இடையில போய்கொண்டிருக்கக்குள்ள வலையிறவு பாலம் வருது. அந்த பாலத்துக்கு கிட்டவா போயக்குள்ள இவை சொல்லிக்கிறேன் என்ன சொன்னால், நீங்கள் பார்த்தா சரியான களைப்பாக இருக்கிறீங்க போகிறதுக்கு, வெயில் வர இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸை குடிங்கன்னு சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸை கொடுத்துருக்கணும். அதுக்குள்ளே வந்து மயக்க மருந்து கலந்துருக்குது. அது தெரியாமல் அந்த பெண் என்ன செய்கிறா, சரியான தண்ணி விடாயண்டி போட்டு அந்த ட்ரிங்க்ஸை வண்டி குடித்தோடனே கொஞ்ச நேரத்தில் வந்து மயங்க ஆரம்பிக்கிறா. மயங்க ஆரம்பித்த பிறகு இந்த ஆட்டோவை கொண்டு போயிட்டு அந்த வலையிறவு பாலத்தடியில் நிப்பாட்டினோடனே அந்த பெண், அந்த சிவப்பு சுடிதாரில் வந்த பெண் வந்து அந்த ஆட்டோவிலேருந்து இறங்கினோடனே இப்போ வந்து மற்ற கொலையாளி வாரார். 22 வயதுடைய இவருடைய தம்பியார் வாரார் தனோஜன் வந்து ஆட்டோவில் ஏறினா பிறகு இவா சர்லியா வந்து இறங்கிட்டா, அதிலே இறங்கிட்டா வலையிறவு பாலத்தில். ஏன்னு சொன்னால் அவை 2 பேர் தான் அந்த சம்பவத்தை செய்ய போயினோம். இவாக்கு வந்து கொஞ்சம் துணிச்சல் இல்லை போல இருக்கு, நேராக பார்க்குறதுக்கு துணிச்சல் இல்லை போல இருக்கு. பின்ன சரி என்று இறங்கிட்டா. அப்போ வந்து அவர் ஏறுறார். அப்போ அந்த பெண் வந்து தனக்கு ஒரு மயக்கம் என்ன இறக்கி விடுங்கொண்டு அவாக்கு விளங்கிட்டு சம்திங் ரோங். ஏன்னு சொன்னால் கரநேரமாக தன்னோடையே பின்னால் இழுபட்டு கொண்டு திடீனம், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கொஞ்சம் காசு கண்டாலும் ஏத்திரம் பரவாயில்லை என்று சொல்லி அடம் பிடிச்சி ஏற்றி கொண்டு திடீனம் சொன்னோன்னா அவருக்கு விளங்கும் தானே ஏதோ சம்திங் ரோங்குண்டு. என்ன இந்த காலத்தில் யாராவது இப்படி வந்து வெளியே வந்து ஹெல்ப் பண்ணுவீனமா, ஆட்டோக்கு வந்து 100 ரூபா தான் காணும், 50 ரூபா தான் காணும், பரவாயில்ல நான் உங்களை ஏற்றாமல் விடவே மாட்டேன்னு சொல்லி யாராவது அடம் பிடிச்சி உதவி செய்யணுமா, கடைசி வரைக்கும் இல்லை தானே. எனவே இவேண்ட நடவடிக்கையை பார்த்தோன்னே அவாக்கு விளங்கிட்டு போகிறதுக்கு இறக்குங்கன்னு சொல்லவும் இறக்கலையாம். அப்போ அந்த வலையிறவு பாலத்தை தாண்டி போய்க்குள்ளேயே வந்து அவா கிட்டத்தட்ட மயங்கிட்டா. அதுக்கு பிறகு அந்த பெண்ணிட்ட இருந்த தங்க நகைகள் எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு, இருந்த எச்சம் காசு எல்லாத்தையும் வந்து உருவி எடுத்து போட்டு, ஹேண்ட்பேக் எல்லாம் ஃபுல்லாக திறந்து செக் பண்ணி கிடந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த பெண்ணை அப்படியே ஆட்டோலேயே கூட்டி கொண்டு போய்தான் இந்த நெல்லிக்காடு பகுதிக்கு போயிட்டு அந்த குழந்தை 2.5 வயது குழந்தைய வயல்வெளிக தூக்கி எரிஞ்சு போட்டு அந்த குழந்தை கதற என்னென்று இதுக்கெல்லாம் மனம் பெறுதண்டு உண்மையாக விளங்கவே இல்லை. இப்போ என்னதான் எங்களோட வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், எங்களுக்கு காசு தேவை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அதுக்காக இப்படி செய்ய மனம் பெறுமா? காசு இல்லை, சாப்பிட வழி இல்லை என்று சொல்லி பட்டினி கிடந்தாலும் கிடக்கலாமே தவிர இப்படியெல்லாம் செய்ய எப்படி மனம் பெறுதுன்னு சொல்லி சத்தியமாக விளங்கவே இல்லை. அந்த குழந்தையை தூக்கி வயலுக்கு எரிஞ்சு போட்டு அந்த தாயை கூட்டி கொண்டு போயிட்டு ஆட்டோவில் இருந்து இழுத்து கொண்டு போயிட்டு அந்த கிணத்துக்கு தூக்கி எரிஞ்சு போட்டு விட்டுட்டு போயிட்டு அந்த அபகரித்த நகைகள் இருக்குது தானே, அடைவெடுத்த நகைகள், அதை கொண்டு போய் திரும்பவும் அடைய வச்சு போட்டு அந்த காசலாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஜாலியாக இருப்போம் இருந்திருக்கணும். அதுக்கிடையில் வந்து போலீஸ் வந்து அப்படியே பிடிச்சிட்டுது. அதுக்கு பிறகு தான் அந்த கிணத்துக்குள்ளே இருந்து அந்த இரவு முழுக்க அந்த பெண் அதுக்குள்ளேயே இருந்து அலறி பிறகு அடுத்த நாள் விடிய அந்த அதில் போனாக்கள் வந்து கண்டு பிறகு வந்து அந்த பெண் வந்து காப்பாற்றப்பட்டது. என்னென்று சொன்னால் ஏற்கனவே அந்த கிணத்துக்குள்ளே வந்து இன்னும் ஒரு பெண்ணினுடைய சடலம் இருந்தது
செய்தது தானே, அந்த பெண்ணை வந்து கடத்தி இதே மாதிரி இதே மெதட்டில் வந்து கொலை செய்தது இதே கும்பல் தானே, இதே ஆக்கள் தான், அதை ஒத்து கொண்டிருக்கணும். எனவே அந்த குற்றத்துக்கும் இந்த குற்றத்துக்கும் சேர்த்து நல்ல முறையான பொருத்த தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. போலீஸ் இத்தரைக்கு அவன் மூஞ்ச முகரையெல்லாம் பேத்தெடுத்து நான் நினைக்கிறேன் இத்தரைக்கு அணுங்கி கொண்டிருப்பினம் என்று, கதைக்கவே முடியாமல் நிமிந்து பார்க்கவே வழி இல்லாமல் அப்படியே அணுங்கி கொண்டிருப்பினம் நினைக்கிறேன். ஏனென்றால் அவைக்கு அது தேவைதான், அவைக்கு அது கட்டாயம் தேவைதான். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள் என்றது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கிணற்றுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட அந்த தாய் இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், சிகிச்சை பெற்று வரா. அவ வந்து மிக விரைவில் குணம் பெற்று நலம் பெற்று வீடு திரும்போடும், அந்த தாயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.